கடையில் கிடைக்கிற மாதிரியே இந்த கிறிஸ்பியான ஹோல் வீட் சால்ட் பிஸ்கட் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் பொடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா உருக்கி வச்சிருக்கிற வெண்ணெய் ஒரு நெய் எது வேணாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து லூஸாக மெஷர் பண்ணது. ஃபர்ஸ்ட் 1 கப் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மாவு ஃபுல்லாவுமே போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால மறுபடியும் ஒரு 3/4 கப் எடுத்து இந்த அளவுக்கு டைட் ஆனதும் கையில் எடுத்து பாருங்க. இலக்கமா இருந்ததுன்னா லைட்டா இந்த மாதிரி மாவு தூவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா இந்த மாதிரி ஒன்று கூடி சாஃப்டா வந்துடும். இதை இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர்ல சேர்த்துட்டு மேலேயும் ஒரு பேப்பர் போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி நைஸா தேய்ச்சிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கா இருந்தா தான் கரெக்டா வரும். 180 டிகிரி செல்சியஸ்ல 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணுங்க. மேலே நல்லா செவந்திருந்தாலே போதும். அவ்வளவுதான், நம்ம ஹோல் வீட் சால்ட் பிஸ்கட் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு.